பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அந்த அந்த அதிகாரத்துல என்ன விஷயங்களை தேவன் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்ங்கிறத குறித்து பார்ப்போம். இதோட முக்கிய சாராம்சம் என்னன்னா, கடைசி காலத்தை குறித்து ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆழமா இருக்கு. அது நம்ம எடுத்து பார்க்கும்போது மிக தெளிவா அது கிடைக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசி காலத்தை குறித்து இந்த 9ஆம் அதிகாரத்துல இருக்க சங்கீதத்துல அதிகப்படியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாம அந்த பெரும்பாலும் நார்மலாவே வசனத்தை எப்படிலாம் பைபிள் வசனத்தை எப்படி படிக்கிறோம் இல்லைங்களா? ஓப்பன் பண்ணி ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறோம். இல்லைன்னா கண்டினியூஸா ஒரு அதிகாரத்துல 10 வசனம் இல்லைன்னா ஒரு அதிகாரம் முழுவதும் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். அப்போ ஒரு வசனத்தை தொடர்ந்து படிக்கும் போதும் பேசுறாரு. அது சரியா இல்லையான்னு நான் உண்மையிலே சொல்ல வரல. ஒரு வசனத்தை அப்படி ஓபன் பண்ணி இன்னைக்கு கண்ணில் பட்ட இந்த வார்த்தைகளை படிச்சு பலனடைஞ்சவங்களும் இருக்காங்க. லைனா படிச்சுட்டு வந்து பலனடைஞ்சவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ வசனத்தை உண்மைக்கு எப்படி படிச்சாலும் பலன் கிடைக்குது. ஏன்னா அது வசனம். அது சரியா தப்பா நான் உண்மையிலே சொல்ல வரல. நான் அந்த தீர்ப்புக்கெல்லாம் வரல. அப்படி படிக்கலாமா வேண்டாமாங்கிறத குறிச்சும் நான் பேச வரல. வசனங்களை பல விதமா படிக்கிறாங்க. நாம இன்னைக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த காலையில வசனங்கள் அனுப்புவாங்க இல்லைங்களா? இன்றைக்கான வசனம் சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்புனப்போ 9ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தை ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. உண்மையிலே அந்த வசனத்தை காலையில எந்திரிச்சு படிச்ச உடனே தேவனுடைய சத்தம் மிக தெளிவா கேட்டுச்சு. யார் அந்த எளியவன், யார் அந்த சிறுமைப்பட்ட மனுஷன் அப்படின்றத குறிச்சு நீ பாரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் அந்த அப்ப நான் இயேசுகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்ப யார் அந்த எளிமையானவன், யார் அந்த சிறுமைப்பட்டவன் சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு எளிமையா இருக்கிறவங்க ரொம்ப சிறுமைப்பட்ட மக்களா இருக்கிறவங்க எல்லா இனத்திலும் இருக்கிறாங்க, எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க. அப்ப தேவன் எல்லாரும் குறிச்சு சொல்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்ல இல்லைங்களா? இப்ப யாரை குறிச்சு அதுல சொல்ல வர்றாருன்னா, கர்த்தருக்கு பயந்து அது நிமித்தம் மிக எளிமையான வாழ்க்கை, மிக எளிமையாக பழகக்கூடியவர்கள், எளிமையான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள், எளிமையான மனதை உடையவர்கள், அவங்கள தாங்க சொல்றாரு. அப்ப சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தர் நிமித்தம் தன்னுடைய எல்லாத்தையும் எழுந்து இல்லைங்களா? சிறுமைப்பட்டவங்களும் அது மட்டும் இல்லாம கர்த்தர் நிமித்தம் ஒரு சிறு கூட்டத்துமா இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களை குறிச்சு தான் தேவன் அங்க சொல்றாரு. அவங்களுக்காக தான் தேவன் என்ன சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா? அப்ப எந்த எளியவன் பாருங்க, கர்த்தரோட வாழற, கர்த்தருக்காக வாழற, கர்த்தருக்குள்ள வாழ்ற அந்த எளியவனை தான் அங்க சொல்லியிருக்காரு. இல்ல சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகள் எவ்வளவு தெளிவா சொல்லப்படுதுன்னா, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகுது இல்லையா? இப்போ நாம சிறுமைப்பட்டவங்கன்னா யாரெல்லாம் சொல்றோம்? இப்ப மறுபடியும் பாருங்களேன், இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ மக்கள் சிறுமைப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்க நம்பிக்கை எல்லாம் கெட்டு போறது இல்லை அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த கெட்டு போவது இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம் எதை குறித்து சொல்லுதுன்னா, அவங்க வச்சிருக்க அந்த நம்பிக்கை மேல இல்லைங்களா? அப்போ அவங்க யாருக்குமே தேவனுக்கு பிரியமான ஒத்த நம்பிக்கை உடையவங்களா இருக்க மாட்டாங்க. அதாவது பெரும்பாலானவங்க. ஏன்? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றவங்க மட்டும்தான் தேவனுக்கு ஏத்த ஒத்து போகக்கூடிய அந்த நம்பிக்கையில இருப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் கெட்டு போகாது. அப்ப அந்த நம்பிக்கை எதிராக என் தேவன் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் என் பாவங்களிலிருந்து என்னை மீட்டார். என் தேவன் என்னை பரலோகம் கொண்டு சேர்ப்பார். அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல ரகசிய வருகையில் வந்து எங்களை கூட்டு போவார். 1000 வருஷ அரசாட்சி இங்க பூமியில நடத்துவார். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை செய்வார். அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை ஒரு நாள் கெட்டு போகாதபடி தேவன் பார்த்துக் கொள்வார். அப்போ தேவன் இந்த வசனம் யாரை குறிச்சு சொல்லுது அப்படின்னா, பொதுப்படியா இப்போ இந்த வேதத்தை யாரெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. வேதத்தை எல்லா மதத்தை சேர்ந்தவங்க படிக்கிறாங்க. சரிங்களா? சோ படிக்கிற எல்லாருக்குமான வார்த்தையா இல்லைன்னா இல்ல. கர்த்தரை தன் சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டு அவருக்காக மறைமுக கிறிஸ்துவனா கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? அப்படி தன் இருதயத்தை ஏசப்பாக்கு முழுசா கொடுத்த அவங்களுக்கான இந்த வசனம் இது. அல்லேலூயா. அவங்க தான் அந்த எளிமையானவர்கள், அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கான வார்த்தைகள் தான் இது. அப்படி நாம கர்த்தருக்கு உண்மையாவும் பிரியமாயும் இருந்தோம் சொன்னா கண்டிப்பா நம்மளை மறக்கவே மாட்டார். எப்ப? தேவனுடைய வருகையில. அல்லேலூயா. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு மறக்க மாட்டார். அப்புறம் நாம வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் என்ன போகுதுன்னா கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுதுல, வருகிறார் என்று சொல்கிறவர் தாமதிக்கிறாங்கன்னா எல்லாரும் கெட்டு. ஆனா நம்ம வச்சிருக்க நம்பிக்கை கெட்டு போவாது. அவரு வருவார். அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. நாம அடுத்த வீடியோல எப்படி பார்க்கலாம்னா, இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதுமே என்னென்ன விஷயங்களை குறித்து சொல்லியிருக்கு அப்படிங்கறத குறித்து மிக தெளிவா பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க இந்த வசனங்களின்படி கர்த்தர் நம்மளை யாராக அறிந்திருக்கிறார் அப்படிங்கறத ஒரு படைச்ச படைப்புல ஒரு படைப்பா தேவன் நம்மளை அறிஞ்சிருக்கிறாரா, இல்ல ஒரு கிறிஸ்துவனாக மாறி இல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உலக மனுஷனாக வாழ்ற அவங்க அப்படிப்பட்டவரையா அவர் நம்மளை அறிஞ்சிருக்கிறாரா, இல்ல வைராக்கியமும் பரிசுத்தமும் உண்மையும் உத்தவமான என் பிள்ளை எனக்காக எல்லா விதத்திலும்
முழுமையாய் உண்மையா இருப்பான்னு சொல்லி அப்படியா நம்மள தேவன் குறிச்சு வச்சிருக்கிறாரா சொல்லி நாம ஒரு தியானம் சிந்திச்சு பார்த்தோம்னா அப்ப நமக்கான வசனம் இதுதான், இது நமக்கான வசனமா, நாம அப்படி வாழ்றோமா அப்படிங்கிறத சிந்திச்சு நாம தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.